அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அப்படி ஒரு சந்தோஷம் என்னென்னு கேட்குறீங்களா? இந்த வண்டி ஆக்சுவலாக வந்ததுலேருந்தே இந்த வண்டி பார்க்கணும், பிடிக்கணும், இது அப்படி என்ன கொடுத்துருக்காங்க, ஏது கொடுத்துருக்காங்கன்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. அதுவும் நம்ம டீஎம்எஃப்பில் நிறைய பசங்க வேறு இருக்கிறாங்களா, 2K கிட்ஸ் எல்லாம். அவங்க வேறு அங்கிள் இந்த வண்டி எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் வண்டி வரலையே, வந்திருந்தால் போட்டிருக்கலாம். நம்ம இப்போ தான் நம்மளுக்கு கிடச்சிது. அப்படி ஒரு வண்டி. என்ன வண்டின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா மக்கள் நிறையா பேர் இந்த எஸ்யூவி நோக்கி போயிட்டாங்க. பட் என்ன இருந்தாலுமே இந்த 2K கிட்ஸ் பசங்களாம் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அதுலேயே ஆகட்டும் நிறைய பேர் அந்த செடான் பிரியர்கள் இருக்கிறாங்க இன்றைக்குமே. அப்பேற்பட்ட செடான்லேயே தெறிக்க விடுற செடான், ஒரு பவர்ஃபுல் செடான் என்னென்னு கேட்குறீங்களா? பசங்களுக்கு பிடிச்சது இதுதான். ஸ்கோடாவில் ஆக்டவியாவில் விஆர்எஸ் மறுபடியும் வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக நிறுத்தியிருந்தாங்க இந்த வண்டி 4th ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஆக்டவியாவில் உங்களுக்கு 2001 வந்தது, 3 நிற்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2003. அதுக்கப்புறம் வண்டியே வரல, ஆக்டோவியா அப்படிங்கிறது வரவே இல்லை. அதுக்கப்புறம் விஆர்எஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணங்காட்டி மறுபடியும் இதை விட்டாங்க. இந்த வண்டி விட்டுங்க மொத்தம் எத்தனை நிமிஷம்லாமா இந்த வண்டி சோல்டாச்சு? 20 நிமிஷம் நினைக்கிறேன், செகண்ட்ஸு. அதுக்குள்ளே 250 வண்டி நினைக்கிறேன் மொத்தமாக. 100 இல்லை, 100க்கு அப்புறம் மறுபடியும் கொடுத்தாங்களாம்மா. கொடுத்து இந்த வண்டி அத்தனையுமே விற்று போச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா நிறைய பேர் மறுபடியும் இந்த வண்டிக்காக இந்த மாதிரி பசங்களாம் நிறைய தவிச்சிட்ருக்கிறாங்க. ஒன்றும் நீங்கள் தவிக்கிறது கவலையே படாதீங்க. மறுபடியும் 2026 ஏப்ரல் மாதத்தில் மறுபடியும் வரப்போகுது வண்டி. இதே மாதிரி லிமிடெட் எடிஷன் தான் விட போகிறாங்க. அதனால் ரெடியாக இருந்துங்க. ஏப்ரல் மாதம் நம்ம புக் பண்ணிடலாம். எங்கே தானே புக் பண்ண போகிறோம், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் நம்பரும் கொடுத்துறேன். நம்ம கோயம்புத்தூர் SGS கோடால் முன்கூட்டியே நீங்கள் பேசி நீங்களாம் ரெடியாக இருந்துங்க. கண்டிப்பாக இந்த வண்டி ஏப்ரலில் வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வரும். வாங்க இந்த விஆர்எஸில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு பார்க்கலாம். டோட்டலாக இது ஃபுல்லாகவே ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்துருச்சுங்க. போன வண்டி கம்பேர் பண்ணும்போது இது டிஆர்எல் இப்படிங்க 7ஆம் நம்பர் மாதிரி டிஆர்எல் போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங் போட்டிருக்காங்க. எல்லாமே LED ஹெட்லைட்ஸுங்க. ஒரே ஹெட்லைட்டில் 2 இதாக பிரிச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைட் வாசர் வந்துடுது. இங்கே வருங்க, இந்த ஏரோடைனமிக் காற்று போகிறக்கா இந்த இடத்துல இடம் பார்க்கலாம் பிள்ளையல்ல. ஆமாம், பார்க்கலாம். இப்போ காணும். இதெல்லாம் போட் சைக்கிளுங்க, இதுக்கு போய் எதுக்கு பார்க்கலாம். இப்போ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏர் வெண்ட்டுங்க. இங்கே இருக்க 360 கேமரா இங்கே வந்துடுது, ஸ்கோடாங்கிற பேட்ஜு. அப்புறம் கீழே ஃபுல்லாக ஏர் வெண்ட்டு இந்த கருப்பில் ஸ்கிப்லெட் டிசைனில் அப்படியே கொடுத்துருக்காங்க. அடாஸ் லெவல் 2 இருக்குதுங்க. அதுலேயுமே இந்த ஸ்டேரிங்கில் டேர்னிங் திருப்புறம் பாருங்கள், அதுலேயும் ஆட்டோமேட்டிக் அதே பிரேக் அடிச்சுக்குமாம்மா. அந்த மாதிரி அடாஸில் இதில் கொடுத்துருக்குறாங்க. பயங்கர அட்வான்ஸாக எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸு. மெயினான விஷயம் நம்ம இன்ஜினை பற்றி பார்க்கணும். இருங்க, நான் இன்ஜின் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பானட்டு அது எங்கே பானட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கானோ? சரி விடுமா சிரிக்காது. அது லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா வண்டியுமே போய் ரைட் சைடு நீக்கி பார்த்துட்டோம், தெரியல, உடனே சிரிக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2 லிட்டர் இன்ஜினு ஃபுல்லாக பேக்குடுங்க. அங்கே ஃபுல்லாகவே நல்ல ஷீல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு மேலே தனியாக அந்த இது கொடுத்துருக்காங்க சவுண்ட் ப்ரூஃப்க்கு. செம்ம ஃபீல்டு எல்லாமே. ரோஸ் மில்க்லேயே கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்குறாங்க. எத்தனை சிசின்னு கேட்குறீங்களா? 2000 சிசிங்க. டர்போ சார்ஜரு பெட்ரோல். கோ 1984 சிசிங்க. அதான் 2000 சிசிங்க. 261 பிஹெச்பி, 370 Nm டார்க்கு, 4 சிலிண்டர், 12 வால்வு ஆட்டோமேட்டிக் வண்டி. இதில் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் வருதுங்க. 7 ஸ்பீடில் DSGயில் வருது இந்த வண்டி. மீறின வேலை. அது மாதிரி இங்கே பாருங்க, ஸ்ட்ரெட்டு சாக்கப்சர் வேறு அழுங்காமல் அப்படி மூடிடலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடா அலைவில் பாருங்கள், செம்ம டிசைனுங்க. எத்தா பெரிய இது என்ன பிரேக் கேலிபர் சும்மா ஒரு முளத்தை கொடுத்துருக்குறாங்க. ஜூவல் டோன் அலைவீல்ஸில் வந்துடுது. டயர் சைஸும் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதாங்க. இங்கே இருக்குதா 225 40 19 அவங்க உண்மையா 19 சைஸு. பார்க்கிங் சென்சர் சொல்ல மறந்துட்டேன். முன்னாடி ஃபுல்லாக பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் 360 கேமராங்க கீழே வந்துடுதுங்க. மோட்டேஷன் மிரரு வித் இண்டிகேட்டரோடு வந்துடுது உங்களுக்கு. மற்றபடி இந்த பாடி ஷேப்புக்கு இப்போல்லாம் பார்க்குறக்கு இந்த டோர் ஹேண்டெல்லாம் அதே தான். இப்படி இந்த இழுக்கிற டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியினுடைய க்ரௌண்ட் கிளியரன்ஸ் மட்டும் பார்த்துங்க எத்தனோன்னு இருக்குதுன்னு. இந்த வண்டியோட லென்த்து பார்த்திங்கன்னா 4709 mmங்க. இதோட வித்து 1829 mm, ஹைட் 1457 mmங்க. இதனுடைய வீல் பேஸு 2677 mm. இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க 128 mm தான்.
என்னென்னா ஒன்லி ஹைவேஸ். நிறைய ஸ்பீடு பிரேக்லாம் போனோம்னா நம்ம ஊரில் முட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முட்டு. இதெல்லாம் அப்புறம் வாங்குறவங்க வண்டியே போட்ஸ் காராச்சு, அப்புறம் சொல்லவா வேணும். பெட்ரோல் பாருங்க, வண்டி பெட்ரோல் இதுங்க 50 லிட்டர் கெப்பாசிட்டி, 50 லிட்டர் கெப்பாசிட்டி. மேலே ஒரு ஷார்க் பெயின் ஏட்டனா வந்துடுது. அதுக்கப்புறம் டிஃபோகர் லைன்ஸ் வந்துடுதுங்க. இங்கே வருங்க லிப்பு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, உதட்டு ஸ்பாய்லர். இது வந்து ஸ்கோடா அக்டோவியா. இங்கே வர இந்த அழகு தான் அடா இந்த விஆர்எஸ் அப்படிங்கிறது. இந்த விஆர்எஸ் அப்படிங்கிறது ஸ்கோடாவில் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் நம்ம டீமை சொல்கிறீங்க, எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கீழே பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுதுங்க, ரிவர்ஸ் கேமரா வந்துடுது, டியூவல் சைலன்சர் இங்கே வருங்க. அதுபோக அந்த ரிஃப்ளெக்டிங் கல் வந்து ஃபுல்லாக அடிக்கும் தலைக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்கிப்லெட் பிளாக்கில் கொடுத்து அடிக்கும் தலைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் ஒரு கருப்பு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இது யார் வந்துட்டா காற்றுக்கு துள்ள போகுமா? அப்படிலாம் இல்லை, சும்மா டிசைனுக்காக கொடுத்துருக்குறாங்க. வாங்க இங்கே பாருங்க, அப்பா எவ்வளோ பெரிய பூட்டுங்க. கிட்டத்தட்ட மோட்டரைஸ்டு இது தான். இந்த பூட்டுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பவர்டு டெயில் கேட். ஓகே, பவர்டு டெயில் கேட், அவ்வளோதான். இதுலேயே பட்டன் இருக்குது, 600 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஒரு பட்டன் அமுத்தி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இங்கே 2 எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆடாடாடாடா எவ்வளோ அழுங்காமல் சாத்துது பார்த்தீங்களா சார். வாங்க, மெயினான விஷயம் சீட்டு பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு. முதல்ல எடுத்தோன்னா டோர் பேடை பார்த்துருக்கோம். இது லெதருங்க, பா சும்மா என்ன சாஃப்டாக இருக்குதுங்க. இது வந்து இந்த அல்கண்டாரா, இது அல்கண்டாரா தானே? அல்கண்டாரா. இதுக்குள்ளேயும் வந்து பாருங்க நல்லா துணியாட்டம் கொடுத்துருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே நல்லா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அப்புறம் டோர்லேயே பீக்கர், டியூட்டர், கேட்டர் எல்லாமே வந்துடும். இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இதெல்லாம் லெதருங்க. இது வந்து லைட்டாக துணி, அந்த துணியை வந்து தொடர்க்கு லெதர் மாதிரி இருக்குது, அவ்வளோ நைஸாக இருக்குது. எல்லாம் செவப்பில் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க, தை சப்போர்ட்டு தனியாக கொடுத்துருக்குறாங்க. உட்காந்து பார்க்கலாம் இருங்க எப்படி இருக்குதுன்னு. அப்பா ஆஹா என்னம்மா இருக்குதுங்க. பேக் சீட்டு 3 ஹெட் ரெஸ்ட்டுங்க. இங்கே 2 எல்இடி லைட்டு, இங்கே ஒரு கைப்பிடி, சுருக்கு பை மாட்டுறக்கு இடம். அழகு. இங்கே வருங்க ஃபோன் எத்தனை வச்சுக்கலாம். இங்கே ஃபோனு, வாட்டர் பாட்டில், கேட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுக்கலாம். அதுபோல் இங்கே 2 டைப் சி கொடுத்துட்றாங்க. இங்கே வருங்க, இங்கே ஒரு ஜோன் ஏசி, மொத்தம் வந்து 3 ஜோன் ஏசி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இந்த ஜோனில் நம்மளே தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரெஸ்ட்டு இது வந்துடுதா? ஓ, ஹேண்ட் ரெஸ்ட். இது 2 கப் ஹோல்டர், ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. ஓ, இது வந்து இது எல்லா வண்டியிலையுமே கொடுக்குறாங்க ஸ்கோடாவில். ஏமா இது வந்து நம்ம இந்த நீக்கி அந்த பேக்கில் இருக்கிற ஜாமான் ஏதாவது எடுக்கணுன்னா நம்ம எடுத்துக்கலாம். பா என்ன ப்ரீமியமுங்க. தை சப்போர்ட்டாக சும்மா சம்மனுக்கு தானே. உள்ளுக்குள்ள எல்லாமே கருப்புங்க. டோர் பேடு, கீர்பேடு, மேலே கீழே. ஏன்னா வண்டியே போட்ஸ் வண்டியாச்சு, அதனால் ஃபுல்லாகவே கருன்னு இருக்குது. வாங்க முன்னாடி போய் காமிக்கிறேன். மெயினான விஷயம் ஏகப்பட்டது. இங்கே பாருங்க, முன்னாடி சீட்டில் நல்லா ஷைனிங் பிளாக்கில் டிசைனு, சில்வர் கலர் டோர், இது இந்த ஓப்பனர். இங்கெல்லாம் பருவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்பீக்கர்? கேன்டான். சரிம்மா, ஒரு தெரியல விடுங்க. இங்கே இந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்குள்ளே எல்லாம் துணிங்க. பா இன்னமாக இருக்குது. இது லெதரு. இது வந்து இந்த டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 8-வே மோட்டரபிள் சீட்டு. அதுபோக சீட்டில் மசாஜ் கிஜாஜெல்லாம் இருக்குதுங்கோ. நம்ம இந்த கோடியாக்கள் இருக்குது பாருங்க, அதே மாதிரி மஜாஜ் வேறு தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தனியாக எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள் தனியாக இதை அப்படியே சாமி தை சப்போர்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. நீர்ன வேலை. அப்பா ஆனால் உள்ளே வர்றதுக்கு அந்த ஃபீலிங்கே நம்ம சம்முன்னு இருக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல். எப்போவுமே ஸ்கோடா அப்படின்னால ரைட் சைடில் வந்து ஹெட்லைட் கூட திருவுற டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போல்லாம் பாருங்கள் ஆட்டோ ஹெட்லைட்ஸு. இங்கே ஏதோ இது லைட்ஸு, இங்கே ஏதோ சுவிட்செல்லாம் கொடுத்துருக்காங்க. இது தெரியலையா? இங்கே கொடுத்துருக்காங்க 3 சுவிட்சு, லைட் சுவிட்சு. ஐயோ இருங்க, அதுக்குள்ளே கை வேறு விஸ்குன்னு நழுவிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணுற பட்டன் இங்கே தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டேரிங் அடியில். அப்பா ஸ்டார்ட் ஆகிடுச்சா? சைலன்சர் சவுண்டு காமிக்கணுமே இல்லைங்க. காமிச்சிடுறியா?
சத்தத்தை கேட்டீங்களேங்க எப்படின்னு. இந்த சீட்டுக்கு இருக்க ஃபுல்லாகவே போட் சீட்டுங்க. இங்கே வந்து விஆர்எஸ் எழுதிக்குது. 1.5 சீட்டில் தான் காமிக்க முடியும். அதே மாதிரி இங்கே விஆர்எஸ் எழுதியிருக்குது இந்த இடத்துல. செம்மையாக இருக்குதுங்க. இங்கே வருங்க முதுகு பிடிக்கிறதுக்கு. பா எப்படி பிடிச்சிருக்குதுங்க முதுகை. ஓ இது வந்து இது சீட் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு. எது மசாஜு? கடைசி பட்டன் மசாஜா இருக்குதா? கடைசி பட்டனா? அது காணும். சரி இருங்க நம்ம முதல் வீடியோ பண்ணுவோம். இந்த ஸ்டேரிங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போட்ஸ் டிசைன் காட்டி இங்கே 2 தூக்கணும் மாதிரி கொடுத்து, இங்கே வந்து ஃப்ளாட் பாட்டம் கொடுத்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க லெதரில். இங்கெல்லாம் டாட்டாடாக கொடுத்து, இங்கே வந்து பிளைனு இந்த ஸ்கோடாங்கிற பேட்ச்சு. இங்கே வந்து இந்த ஆடியோ கண்ட்ரோலில் இந்த பக்கம் வந்துடுதுங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் தனி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் டெல்டு டெலஸ்கோபிக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்டில் வந்து இண்டிகேட்டர், ரைட்டில் வைப்பர். நல்ல ப்ரீமியமான டேஷ்போர்டுங்க. கெட்டியான டேஷ்போர்டெல்லாம் கிடையாது. செட்டு பாருங்கள் எத்தாச்சோட செட்டு கொடுத்துருக்காங்க. பாட்டு கேட்கலாங்களா எப்படி இருக்கும்னு. பா ஃபுல்லாக ஸ்பீக்கர்ஸுங்க. இங்கே டியூட்டர்லாம் இங்கே பாருங்க ஏபிஎல் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே கருப்பில் ஸ்க்ரீனே வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க நம்ம மிரரு, ஹெட்லைட்டு, கம்ஃபர்ட் லைட்டு, டயர்ஸு, அதனுடைய இது டிபிஎம்எஸ்ஸு செட்டிங்ஸ், ஏகப்பட்ட சமாச்சாரம் இதில் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதெல்லாம் வேறு வந்துடுது. அது ஒரு ஏசி கண்ட்ரோல்லாம் நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மஜாஜ் கிஜாஜ் எல்லாமே இங்கேயே. ஐயோ இது வேண்டாமா? இப்போ குழு சீட்டு இல்லையே, வெகு சீட் மட்டும்தான் இருக்குது. ஹீட்டடு சீட்டா இது? எதுக்கு இப்போ நம்ம ஊரில் குழு சீட்டு தானே வேணும். ஓ இது ஆமாங்கோ, இது சிபியு கம்ப்ளீட் பில்டு யூனிட். அங்கேருந்து பாயிலேருந்து அப்படியே வர்ற வண்டி. இது என்னம்மா கிளைமேக்ஸ்ன்னு போட்டிருக்குது? கிளைமேட். நான் கிளைமேக்ஸ்ன்ட்டேன். இந்த மோடு மாற்றுறது இங்கே இருக்குது பாருங்க. நார்மலு போட்ஸை தொட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு. அடேங்க அப்பா இண்டிவிஜுவல். இந்த இண்டிவிஜுவல் போட்டு ஒவ்வொரு விஷயம் நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த பார்க்கிங் இது வந்து இது ஆட்டோ பார்க்கிங் இருக்குதா என்னது? இல்லையே, பார்க் அசிஸ்ட் மட்டும்தான். ஏசி வந்துட்டு எவ்வளோ ஒல்லியாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒயர்லெஸ்ங்க, டைப் சி 2 இது வந்து பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா கீரு. இதுதாங்க கீரோ. இங்கே வர இத்திருண்டு வர நெம்மே ஆகிப்போச்சுங்க. இதை இவ்வளோ தான், அரைஞ்சும் கூட இல்லை. இப்படி முன்னாடி புறவுக்கால அவ்வளோதான். 6 ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவு அவ்வளோதான். பார்க்கிங்னா நீங்கள் இந்த பட்டன் வந்தீங்கன்னா ரைட் பார்க்கிங்கில் இருக்குது. பார்க்கிங் ஸ்டாப்புடா. ஓ பார்க்கிங் அசிஸ்டன்ட் ஸ்டாப்புடா. இங்கேன்னு வச்சுக்கலாம், ஃபோன் வச்சுக்கலாமா, கப் ஹோல்டருங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பிரேக்கிங்கு, ஆட்டோ ஹோல்டு, இங்கேயும் ஷெல்டர் காசு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மூவபிள் ஹேண்ட் ரெஸ்ட்டு. ஓ இதே இந்த டைப்பு இந்த 3 ஸ்டெப் வருதில்ல. பரவாயில்ல ரைட், ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. நல்ல உள்ளியான கண்ணாடி. இந்த ஐஆர்விஎம் இந்த லைட் டச்சுன்னு நினைக்கிறேன். ஆட்டே எங்கள் அப்பா இங்கே வருங்க டச்சு. இதை சும்மா லைட்டாக இந்த நெம்மே அவ்வளோதான். எப்படி சும்மா இப்படின்னா போதும். பா அழகு எல்லாமே டச்சு. இங்கே பாருங்க. இது என்னது? டோரு ஆஃபா? சென்ட்ரலாக? ஓ லைட் இதா செட்டிங்ஸு. அப்புறம் தான் ஐயன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வேனிட்டி மிரர் விளக்கல லைட்டோட. அவ்வளோதானுங்க. இங்கேயும் வந்து இந்த அலுகண்டார மெட்டீரியல். அதில் வந்து ஒரு பச்சை சிகப்பு கோடு வர மாதிரி க்ளோ பாக்ஸ் ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. அவ்வளோதான். மற்றது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிவிட்டேன். சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்துடுதுங்க. இது வந்து இன்னும் இங்கே வேறு இந்த பாக்ஸு சன்ரூப்லாம் கொடுக்கல. என்னங்க கண்ணாடி வைக்கிறதுக்கு இது கொடுத்துருக்குறாங்க, எஸ்ஓஎஸ் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இது என்ன பண்ணலான்னாங்க, சும்மா இந்த வண்டி மட்டும் நம்மளுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு அப்படியே தங்கம் இது வேறு இருக்குது. அதை கொண்ட ஹெட்அப் டிஸ்பிளே அதை காமிச்சிடலாம் ரோட்டில். இங்கே பாருங்க ஹெட்அப் டிஸ்பிளே எப்படி பா தொட்டாலே போகுது ட்ரைவில். ஐயோ ஹேண்ட்பேக் எடுத்துக்காது. நான் ஒன்றுமே பண்ணலிங்க, அப்படியே எடுத்தேன். டீப் ஓட்டோன்னா எக்ஸ்ட்ராட்டேருந்து கால் எடுத்தேன். சாரி பிரேக்லேருந்து கால் எடுத்து அப்படியே வண்டி மூவ் ஆகுது. எதுவுமே பண்ணல. பா இதுதானுங்க சஸ்பென்ஷன் போட் சஸ்பென்ஷன் ஸ்போர்ட்ஸ் ஓகேம்மா ஸ்போர்ட்ஸ் சஸ்பென்ஷன் அப்படி கேட்குது சொன்ன பேச்சு. சார் ஸ்டேரிங்லாம் பாருங்கள் என்ன ஃபீலுங்க ஓட்டுறக்கு. அட்டா ஐயோ அம்மா ஓ விசுக்குன்னு போதுங்க. காலை வச்சாலே ஃபீல் பாருத
தெரியுதா ஸ்டேரிங் ஃபீல் தாங்க பாருங்க. பா என்ன ஃபீலுங்க. கண்டிப்பாக இது ஒரு நாள் என்ஹெச்சில் எட்டுங்க வண்டி வருட்டு. கண்டிப்பாக என்ஹெச்சில் எட்டு உங்களுக்கு தெறி கூட்டு நான் ஓட்டி காமிக்கிறேன். எப்படிங்க தெறி கூட்டுனா எவ்வளோங்க, 100 வரைக்கும் ஓட்டி காமிக்க, 80 100. யாராக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக போய்ங்க. மைலேஜ் அப்படின்னா அவங்க சொல்கிறது ஒரு 12 13 சொல்கிறாங்க கிடைக்கும்னு. ஆனால் நம்ம நல்லா எக்ஸ்ட்ரா ஏறி நல்லா முதிச்சோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கிடைக்கி? 5 6 ஒரு 7 8 கிடைக்கி, சிங்கிள் டிஜிட். ஆனால் பூரா புறவுக்காடு பூரா காசாக 5 ரூபா நோட்டெலாம் கிடையாதுங்க, 10 ரூபா நோட்டும் கிடையாது. 50 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டை குய்யும் உழுவும் பார்த்துங்க. அந்தளவுக்கு பா செம்ம ஃபீலுங்க. ஸ்டேரிங் ஃபீலு ஓட்டுறக்கு அம்மா அந்த எக்ஸ்டேட்மெண்ட் காலை வச்சா மட்டும் போதுங்க, எந்திரிக்குதுங்க அப்படியே சொரவான மாட்டா. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபீல் உட்காந்து ஓட்டுறக்கேன். எத்தனை பேருக்கு இந்த விஆர்எஸ் வந்து பிடிக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டி உங்களுக்கு விஆர்எஸ்க்கு அப்படின்னாலே அழகாக அந்த ஹெட்அப் டிஸ்பிளே வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க பார்க்குறக்கு. டா அருமையான ஃபீலிங் போங்க. சும்மா பேசுறதுங்க வண்டி அப்படியே கூட மணிக்குஞ்சு மாதிரி வேறு லெவல் போங்க. இன்ஜினே வந்துங்க அவ்வளோ ஒரு இதாக இருக்குது பார்த்துங்க. ரிவர்ஸ் கேமரா நல்ல கிளாரிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல. இது பார்க்கிங் அமுத்திட்டா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். சரி, எத்தனை பேருக்கு இந்த விஆர்எஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் கன்சல்டேஷனில் வந்து நீங்கள் புது கார் வாங்கணும் பிடிக்கிறேன், நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க. அதுவோ எஃப்ஜே ஸ்கோடாவுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் ஏதாவது ஸ்லாவியாவோ இல்லை குஷாக்கோ இல்லை கோடியாக்கோ இல்லை கைலாக்கோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நான் நீங்கள் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் பாருங்கள். இந்த வண்டி ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணிச்சுன்னா டிசம்பரா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் எல்லாம் முன்கூட்டியே புக் பண்ணி எல்லாம் செமையாக ரெடி ஆகிக்கிங்க. என்ன இருந்தாலுமே ஒரு டேஷ் கேம் அவங்க கொடுத்துருக்கலாம், டேஷ் கேம் இல்லை. அதனால் வந்து நீங்களும் ஏதாவது டேஷ் கேம் வாங்கணும் அப்படின்னா நம்ம திருப்பூரில் மாட்டோம்னா நீங்கள் இந்த கன்சல்டேஷன் நம்பருக்கே நீங்கள் வந்து கூப்பிடுங்க. நம்ம திருப்பூர் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். ஃப்ளீட் ட்ராக் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட் ட்ராக்ஸில் புதுசாக ஜிபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன ஜிபிஎஸ்ஸும் இருக்குது, கொஞ்சம் பெரிய ஜிபிஎஸ்ஸும் இருக்குது. பெரிய ஜிபிஎஸ் எல்லாம் உங்களுக்கு பஸ்ஸுக்கு காருக்கு லாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. சின்ன ஜிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க, கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூ இருக்கிற பக்கமெல்லாம் நம்ம சின்ன ஜிபிஎஸ் போட்டோம்னா ஒன்றுமே தெரியாது. அதனால் நம்ம வீட்டில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் பேட்ரி வருங்களாம்மா ஜிபிஎஸ் போட்டோம்னா. இன்றைக்கெலாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்க வேண்டியதுங்க. காலம் மேலே கேட்டு கிடக்குது இல்லைங்க. அதனால் எத்தனையோ லட்சம் போட்டு கார் வாங்குகிறோம். டேஷ் கேமு மாட்டிங்க, ஜிபிஎஸ் வேணாலும் வாங்கிக்கிங்க. நீங்கள் ஒன்றா வெப்சைட்டில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி அமேசானு ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் நம்பரும் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃப்ளீட் ட்ராக்கு வந்து நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ யாரும் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஈரோட்டில் தனியாக ஷோரூம் வேறு போட்டாங்க. அதனால் நம்ம நேராக போனோம்னா நம்ம அங்கேயே வேறு பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, மறக்காமல் இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். விஆர்எஸ் எத்தனை இது பிடிக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஸ்.